ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரித்விக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். என்னென்னா கஸ்டர்ட். ரித்வி தூங்கிட்டுருக்கா, எந்திரிக்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவேன். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பொமோக்ரானட், பனானா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லா பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் கூட சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த புளிப்பு கஸ்டர்டோட ஸ்வீட்னஸும் சேர்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1 கப் அளவு வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மில்க்கும் சேமியாவும் இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க்கை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த கஸ்டர்ட் மில்க்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா இந்தளவுக்கு திக்காக இருக்கும். இந்த அளவுக்கு திக்கானோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் அந்த கஸ்டர்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பொமோக்ரானட், பனானா, ஆம்லா. இது கூடவே நான் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கஸ்டர்ட் ப்ளஸ் ஆம்லா இந்த டேஸ்ட் யாருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பாதாமை ஆட் பண்ணி பவுலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். பாப்பா எந்திரிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சா தான் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.